வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் மே 5 மற்றும் 6 2 நாட்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் செய்து எடுக்கப்படுகிறது. அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எந்த ஆண்டு சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்குது? ஓகேங்களா? எந்த ஆண்டு சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா 2026. உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா 2025 என்ன ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்ன அப்படின்னா பெண் விவசாயிகளினுடைய உழைப்பை அங்கீகரிப்பது, அவர்களினுடைய ஊதியம், அந்த பாலின பாகுபாடுகளை களைவது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாலின பாகுபாடுகளை களைவது குறித்த ஒரு முக்கியமான ஆண்டாக சர்வதேச பெண் விவசாயிகளுக்கான ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அறிவிப்பாங்க. அது யார் அப்படின்னா ஐநா பொது சபை. நம்மளுக்கு நன்றாக தெரியும். எப்போ உருவாக்கப்பட்டது? 1945. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நியூயார்க்கில் இருக்குது என்றதை நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். யூனிசெஃப்ஸ்க்கான இந்தியாவினுடைய தேசிய தூதர் யார்? யூனிசெஃப் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இதற்கான இந்தியாவினுடைய தேசிய தூதர் யார் அப்படின்னா கரீனா கபூர் கான். யார்? கரீனா கபூர் கான் தான் தேசிய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இளைஞர் தூதர்களாகவும் சில நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. வினிஷா உமாசங்கர் தமிழ்நாடு, சௌரன்சி சர்மா மத்திய பிரதேசம், கார்த்திக் வர்மா உத்தரப்பிரதேசம் மற்றும் பாடகர் நசீத் அஃப்ரின் அஸ்ஸாம். இவங்களாம் எனது இளைஞர் தூதர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. மெயினாக இந்தியாவின் தேசிய தூதர் கரீனா கபூர் கான் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. யூனிசெஃப் அப்படின்றதனுடைய விரிவாக்கம் நம்மளுக்கு தெரியும். யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகேங்களா? எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? டிசம்பர் 11, 1946 நியூயார்க். ஓகேங்களா? தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஐக்கிய நாடுகளினுடைய சர்வதேச குழந்தைகள் நிதியம். ஓகேங்களா? ஸோ இந்த வினிஷா உமாசங்கரை குறித்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க எந்த மாவட்டம்? தமிழ்நாடு நம்ம பார்த்துட்டோம். ஸோ தெரிஞ்சு வச்சுங்க, திருவண்ணாமலை மாவட்டம். இவங்க இந்த இளம் விஞ்ஞானி அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்களை சொல்லுவாங்க. ஓகேங்களா? இளம் விஞ்ஞானி என்று கூட இவர்களை என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சு வச்சுங்க. தேர்ட் கொஸ்டின் மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். முதல் அரசியலமைப்பு, இந்தியாவினுடைய முதல் அரசியலமைப்பு பூங்கா என்பது எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு? இந்தியாவினுடைய முதல் அரசியலமைப்பு பூங்கா என்பது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய புனே. ஓகேங்களா? மகாராஷ்டிராவில் புனே என்ற இடத்துல முதல் அரசியலமைப்பு பூங்கா அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை உருவாக்கியது யார் அப்படின்னா இந்திய இராணுவம். அது மட்டும் இல்லாமல் புனித் பாலன் குழு அப்படின்ற குழு தான் சேர்ந்து இந்த விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா உருவாக்கியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? சரி, ஓகே. நான்காவது கொஸ்டின். நாட்டிலேயே எந்த மாநிலத்தில் செங்குத்தான நிலையில் திறந்து மூடும் வசதியுடன் அமைக்கப்படக்கூடிய பாலம் முதல் பாலம்? ஓகேங்களா? எந்த இது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ராமநாதபுரம். ஓகேங்களா? இந்த பாம்பன் பாலம் இருக்குதுல்ல, பாம்பன் பாலம் நம்மளுக்கு தெரியும். அது கடலுக்கு நடுவில் ரயில்வே ட்ராக்லாம் போட்டு பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் தான் என்னது, நாட்டிலேயே இப்போ செங்குத்தான நிலையை திறந்து மூடக்கூடிய வசதியாக கொண்ட இது இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கு, திறந்தப்பட்டிருக்கு. இந்த பாம்பன் ரயில்வே பாலம் 1914 உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 100 இயர்ஸ். ஸோ புதிய பாலம் திறக்கிறாங்க. தூக்கு பாலமாகவும் மின் இயந்திரவியல் சக்தி பாலமாகவும் இது என்ன அப்படின்னா உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்ற நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. எந்த நாட்டில் சமீபத்தில் யோகா அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஓகேங்களா? எந்த நாட்டில் சமீபத்தில் யோகா தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னா பாகிஸ்தான். ஓகேங்களா? இந்தியாவினுடைய பாரம்பரிய கலையாக இருக்கிறதா என்னது? யோகா பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் அப்படின்ற இடத்துல தான் இந்த அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் சர்வதேச யோகா தினமாக ஜூன் 21 ஐநா சபை அறிவித்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 6வது கொஸ்டின். மகளிர் T20 கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? மகளிர் T20 கிரிக்கெட் போட்டி என்பது எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னா வங்கதேசம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆண்கள் கிரிக்கெட் போட்டி எங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது 9வது எடிஷனாக இருக்குது. அக்டோபர் 3 முதல் 20 வரை இந்த போட்டி என்பது நடைபெற இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. 7வது கொஸ்டின். உலக புத்தாக்க தொழில் மாநாடு
எங்கு நடைபெறுது? உலக புத்தாக்க தொழில் மாநாடு எங்கு நடைபெற இருக்குதுன்னா நம்மளுடைய சென்னையில் தான் இந்த புத்தாக்க தொழில் மாநாடு என்பது நடைபெற இருக்குது 2025 ஜனவரியில். ஓகேங்களா, 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 6115 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, அது குறித்து பார்க்குறோம். ஓகேங்களா, சரி ஓகே. எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டி ஸ்பெயினில் நடக்கிறது. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இகாஸ்வேட் சிவியாட்டிக் போலந்து நாட்டை சார்ந்தவர் அரினா சபலன்காய் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இது இவருடைய 20வது பட்டம். அதுவே இரட்டையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினின் கிறிஸ்டினா பக்ஸா சாரா சொரைப்ஸ் டோர்மோ இணை வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ருபேல்ஸ் ரஷ்யாவை சார்ந்தவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. ISL கால்பந்து வந்து 2023-24 அதில் பார்த்திங்கன்னா மும்பை சிட்டி FC அப்படின்ற அணி வந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வந்து வெற்றிருக்கிறாங்க. 2வது இடம் மோகன் பகான் சூப்பர் ஜெயின் 3-1 என்ற கோல் கணத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, கல்லூரி கனவு திட்டம். ஓகேங்களா, இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது தான் இந்த கல்லூரி கனவு அப்படின்ற திட்டம். என்ன சார் இது அப்படின்னா, மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகளுக்கு வழங்கி தகுதியான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா மார்ச் 1, 2022. 1000 மாணவர்களுக்கு மாதம் 7500 ரூபா கொடுத்து 10 மாதங்களாக இந்த ஊக்கத்தொகை வந்து கொடுப்பாங்க. வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி இதெல்லாம் கொடுத்து சரியான சார்ந்த கேள்விகளுக்கு சரியான பதில் அளிக்கப்படலாம். ஓகேங்களா, வேலை வாய்ப்பு வாங்கி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இளையா சேட்பாட் அப்படின்ற ஒரு சேட்பாட் வந்து என்ன அப்படின்னா இதில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குது. இளையா என்ற ஒரு சேட்பாட் வந்து என்னது பண்ணப்பட்டிருக்குது. இந்த வேலை வாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி தேவை சார்ந்த கேள்விகளுக்கு சரியான பதில் அளிக்கிறதுக்காக இந்த இளையா சேட்பாட் இருக்குது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, உருவாக்கியிருக்கிறாங்க. இது வந்து கல்லூரி கனவு திட்டம். அது மட்டும் இல்லாமல் உயர்கல்விக்கான வழிகாட்டுதலை வழங்குவதற்குரிய ஒரு முக்கியமான திட்டமாக இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே. உக்ரைன் வீசிய அமெரிக்காவின் 4 அட்டாக்கம்ஸ் அப்படின்ற ஏவுகணைகள் இடைமறித்து அளிக்கப்பட்டது. ஓகேங்களா, ஸோ உக்ரைன் வீசிய அமெரிக்காவினுடைய 4 அட்டாக்கம்ஸ் ஏவுகணைகள் இடைமறித்து அளிக்கப்பட்டன. ஓகேங்களா, நேட்டோ நாடு இருக்கல, நேட்டோ நாடுகள் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா வந்து கடந்த 2022 பிப்ரவரி மாதம் வந்து படையெடுத்து கிழக்கு மற்றும் தெற்கு பிராந்த கணிசமான பகுதியில் வந்து கைப்பற்றுச்சு. நம்மளுக்கு தெரியும் ரஷ்யா விசஸ் உக்ரைன் வார் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் தான் இப்போ இந்த நிகழ்வு என்பது நடந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம முக்கியமான சில தினங்களை பார்க்கலாம். உலக கை சுகாதார தினம். ஓகேங்களா, அதாவது வேர்ல்டு ஹேண்டு ஹைஜீனிக் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது மே 5 வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, கை இந்த சுத்தப்படுத்துதல் என்பது எவ்வளோ முக்கியம் என்பது நம்மளுக்கு நன்றாக தெரியும். ஓகேங்களா, கொரோனா காலகட்டத்திலலாம் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் எங்கேயுமே போயிட்டு வர மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சில விஷயத்துக்கு இந்த சுகாதாரத்திட்டத்தை, அதாவது அதன் மூலமாக எவ்வளவு நோய்கள் பரவுது அப்படின்றது குறித்து முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. தீம் என்ன அப்படின்னா கை சுகாதாரத்தினுடைய சக்தி அப்படின்றது. ஓகேங்களா, அடுத்தது உலக சிரிப்பு தினம் என்பது மே 5. தீம் என்ன அப்படின்னா ஒன்றாக சிரிக்கவும் ஒன்றாக குணமடையவும். ஓகேங்களா, இது வந்து மே மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து கொண்டாடப்படும். ஓகேங்களா, ஸோ சிரிப்பு என்பது என்ன உங்களுக்கு நன்றாக தெரியும், மனிதர்களுக்கே இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ விலங்குகளோ பறவைகளோ வேறு எந்த உயிரினங்களும் என்ன பண்ணாது, சிரிக்காது. மனிதர் மட்டும்தான் சிரிப்பாங்க. வாய் விட்டு சிரித்தால் என்ன ஆகும், நோய் விட்டு போகும் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே. சர்வதேச மருத்துவச்சிகள் டே மே 5. ஓகேங்களா, சர்வதேச மருத்துவச்சிகள் தினம் மே 5. காலநிலை ஒரு முக்கியமான தீர்வு இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். நோ டயட் டே, அதாவது சர்வதேச உணவு முறை இல்லாத தினம் என்பது நோ டயட் டே. இது வந்து மே 6 கொண்டாடப்படுது. உணவு கலாச்சாரத்தை நிராகரிக்கும் உங்களை நேசிக்கும் அப்படின்றது கருப்பொருளாக இருக்குது. வணிகர் தினம் என்பது மே 6 கொண்டாடப்படுகிறது. வணிகர்களுக்கான ஒரு தினமாக இருக்குது. ஓகேங்களா, ஓகே. இந்த 2 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புகள் முடிஞ்சு அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸில் சந்திக்கலாம். ஓகேங்களா, இன்றைக்குள்ளே உங்களுக்கு அந்த 10 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, 10 வரைக்கும் அப்டேட் பண்ணிடுவேன். அடுத்தடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.